வாக்கெடுப்பு எனக்கு எதிராக தான் நீங்கள் மனநிலை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. எனவே ஜனநாயகத்தின் அடிப்படையில், பெரும்பான்மையின் அடிப்படையில் நீங்கள் ஒரு கட்சி தலைவனாக இருந்து நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நான் கட்டுப்பட்டுறேன் தான் உட்கார்ந்தேன். அப்போ என்னன்னா, உங்கள் முடிவுக்கு நான் கட்டுப்பட்டுறேன். பெரும்பான்மை முடிவு தானே, ஜனநாயகத்தின் பெரும்பான்மை தானே. பெரும்பான்மை என்கின்ற போது அந்த முடிவு எடுங்கன்னா உட்கார்றேன். ஆனால் இப்போ அங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, ராஜினாமா பண்ணார்ல துரை, நான் பொது முதன்மைச் செயலாளர் இருந்து விலகுகிறேன்ட்டு, அதை நீங்கள் திரும்ப பெறணும்னு தலைவர் சொல்கிறார். அன்னைக்கு சத்யாவை பாராட்டும் போது உன்னை பாராட்டாமல் பேசும்பொழுது தப்பு தான்ப்பா, நீ காயப்பட்டேன்னு எனக்கு எல்லாம் சொன்னாங்கப்பா, உன்னை எங்கேயா பார்க்கணுன்னு பார்த்தோம், உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியல, உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தலைவர் பேசுகிறார். ஒரு தலைவர் மகனிடம் மன்னிப்பு கேட்கிறன்ற சொல்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி. அப்பொழுதுதான் உட்கார்ந்துருந்த துரை ஓங்கி அந்த டேபிளை ஒரு அடி அடிச்சுட்டு, அப்போ நீங்கள் என்ன குற்றவாளி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு நெகிரி ஓடுறார். நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் சொன்ன காரணங்கள் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. இப்போது பதட்டமான மாவட்ட செயலாளர்கள் ஓடி வந்து என் கையை பிடிக்கிறாங்க. 2 பேருமே கட்சிக்கு வேணும், வாங்க 2 பேரும் ஒன்றா இருங்க அப்படின்னு போய் கை கொடுத்தாங்க. வாங்க நம்ம 2 பேரும் இணைந்து பணியாற்றுவோம்.